மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் என்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர மும்பையில் இருந்து செய்தியாளர் ஜவஹர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜவஹர். வணக்கம் தமிழரசன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவங்களோட பர்சனல், அதாவது மாநிலத்தோட அரசாங்கத்தோட ஹெலிகாப்டர்ல இருந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கிராஷ் லேண்ட், அதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, ஏதாவது ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல், அதாவது அந்த அதுக்குள்ள ஹெலிகாப்டருக்குள்ள பிளாக் ஸ்விட்ச்ல ஏதாவது ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச் வர்றதுனால மகாராஷ்டிரா முதலமைச்சரோட ஹெலிகாப்டர் கிராஷ் லேண்ட் ஆயிருக்கு லாத்தூர் பகுதியில், மகாராஷ்டிரா லாத்தூர் பகுதியில். ஆனா இதுல தகவல் என்ன வந்திருக்குன்னா, முதலமைச்சரும் அவங்க கூட இருக்கிற அதிகாரிகளுக்கு இப்போதைக்கு எந்த காயமும் படல. அவங்க இப்போதைக்கு விபத்துல இருந்து தூரம் இருக்காங்க. அவங்களுக்கு இதுவரை இந்த ஆக்சிடென்ட் அவங்களுக்கு எந்த காயமும் படல. தமிழரசன். ஜவஹர், இந்த சம்பவத்திற்கான காரணம் ஏதாவது தெரிய வந்திருக்கா? போலீசார் ஏதாவது சந்தேகமோ இல்ல வேற ஏதாவது காரணமோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா? தமிழரசன், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இனிஷியல் ரிப்போர்ட், அதாவது முதல்ல வந்த தகவல்கள் என்ன வருதுன்னா, அந்த ஹெலிகாப்டருக்குள்ள பிளாக் பாக்ஸ்ல ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச், அதாவது அந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஏர்ல இருக்கும்போது ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் மெக்கானிக்கலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. வேற எந்த மாதிரி சுழற்சியோ வேற எந்த மாதிரி காரணம் இருக்கிற மாதிரி போலீஸ் அதிகாரி இதுவரை தகவல் கொடுக்கல. தமிழரசன். ஜவஹர், முதலமைச்சரோட எவ்வளவு பேர் இந்த ஹெலிகாப்டர்ல போனாங்க? அவங்களுக்கு இப்ப ஏதாவது சிகிச்சை ஏதாவது அளிக்கப்படுதா? தமிழரசன், முதல்ல தகவல் நீங்க பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் கூட 4 பேர், அதாவது 4 அதிகாரிகள் கூட இருக்காங்க. அவங்களோட செக்ரட்டரி, மற்ற பிஏ ஆளுகள், அதுக்கு மேல ஒரு பைலட் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி காயமும் படுற மாதிரி தகவல்கள் இதுக்கு வரல. இது கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரியும். ஏன்னா அந்த கிராஷ் லேண்டிங் ஆகும்போது ஒரு உள்காயம் படுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அதுக்கான உறுதிகள் அங்குள்ள அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் டாக்டர்கள் இதுவரை எதுவுமே சொல்லல. தமிழரசன். ஹெலிகாப்டர் விபத்தில் காயமின்றி உயிர் தப்பியிருக்கிறார் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ். இது குறித்த முதற்கட்ட தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி ஜவஹர்.